வெல்கம் டு ஈஸி லேசி விமன். டெய்லி நம்ம பிள்ளைங்கள சாப்பிட வைக்கிறதே பெரிய கஷ்டம். அதில் கீரை அந்த மாதிரினா சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு தான் பருப்பு கடைஞ்சி கொடுத்தேன். இந்த பருப்பில் போட்டோம் அப்படின்னா என் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ இது நல்லா கொல கொல கொலன்னு ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது பொதுவாக நல்லா கொதிக்கிற சோறில் இந்த முருங்கைக்கீரை பருப்பு போட்டு மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளே ஆறி போயிடும். பரவாயில்ல. ஸ்நாக்ஸுக்கு சத்து மாவு தான் ரெடி பண்ணியிருந்தேன். டெய்லி ஒரே மாதிரி உருண்டையாக கட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இந்த மோடில் ஸ்டீம் பண்ணி எடுத்திருந்தேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஷேப் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் பிள்ளைங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றதுலையே அவங்க விருப்பமாக கேட்குறது இந்த சத்து மாவு உருண்டை தான். ஸோ அதனால் நான் அவங்க எப்போ கேட்டாலும் இது செய்து கொடுத்துருவேன். பட் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லேயோ இது கொடுத்துருவேன். ஸோ இது ஸ்நாக்ஸுக்கு வச்சாச்சு. ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுலேயே என் பையன் எனக்கு சிப்ஸு தான் வேணும், 2 ஸ்நாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஒரே ஒரு எட்டம் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சிப்ஸ் வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி சைடிஷ்க்கு இதுக்கு நேற்று காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன். அது 65 பொரிச்சு வச்சுட்டேன். பையனுக்கு இந்த 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சனால அவனுக்கு சாப்பாட்லேயே 65 வச்சாச்சு. சத்து மாவு எங்கள் பாப்பா எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்க மேம்க்கு கொடுக்கணுமா. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இதில் சாக்லேட் ஊற்றிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சாக்லேட் மில்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு இது கொண்டு போடா, இன்னொரு நாளைக்கு செய்து தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி நான் என் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணது நல்ல சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சது. அதில் நெய் விட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு சத்து மாவு, அதே மாதிரி ஷைடிஷ்க்கு காலிஃப்ளவர் 65. இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கோம். டாட்டா, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.